sweetness and love this festival season with Arya Anand Pavan Sweets and Snacks. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 15000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றிடுங்க. நீங்க காதல் திருமணமா அரேஞ்ச்டு மேரேஜ்? அதை கண்டதும் காதல்ன்ற மாதிரி என்னது அவ்வளவு அருமையா அந்த வீட்டுக்குள்ள அம்மன் வெளியே ஐயனா எவ்வளவு பிரபாகர் எல்லாம் இருக்கணும். திருமணம் வரையாரே நேர்ல வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு இன்னைக்கு. கில்மா ஜில்பான்சா இந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கும் 2K கிட்ஸ் யூஸ் பண்றது. அதான் இருக்கு கில்மா கில்ஃபா கில்ஃபாசி செல்போன்சிக்கா பலாஃபிசா அப்படின்னு. மகள் இல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிருக்கீங்களா? இப்ப மருமங்க வந்திருக்காங்க. வெரி ஹாப்பி டு ஹேவ் த டாட்டர் இன் தி ஹவுஸ். மழை பெஞ்சா அந்த மழை தண்ணி மண்ணுக்குள்ள போகுது அப்படிங்கறதே பார்க்க முடியாம எல்லாம் சிமெண்டா போட்டு மறைக்கிற இந்த ஊர்ல சென்னையா அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து அதான் மயிலாப்பூர்ல ஒரு வில்லேஜ். 2-3 வாட்டி வந்து ஒரு அப்படியே வேடந்தாங்கல் மாதிரி ஒரு ஃபாரின் பேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் நான் ஒரு 89-90 இதை வாங்கி இடிச்சு ஒரு அப்பயே ஆர்கிடெக்சர் வெட்டி போயிருக்கேன். இந்த மரத்துக்கு ஏதாவது கதை இருக்கா சார்? நான் வந்த பிறகுதான் அது வச்சது. எப்படி பால் ஊட்டி வளர்த்த கிளி மாதிரி. வாசல்லே அருவாள் வச்சுட்டு ஒருத்தர் பயமுறுத்திட்டு இருக்காரு இல்லையா? ஐயனார் ஊர்காவலர் மாதிரி. கமல் சாரோட தக் லைஃப் இப்ப பண்ணிருக்கீங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேர் அந்த படத்தை நடிக்கிறேன். சின்ன ஆசை இருந்தது டாக்டர் ஆகணும். அதை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண படம் அது. ஏன்னா ஈரா கண்லேருந்து அந்த தண்ணி வந்து அந்த வாட்டர் பாட்டில விழும்போது அந்த வாட்டர் பாட்டில் நடிகரோட பையன் நடிகர் அப்படிங்கிற அந்த வாரிசு இதை வந்து உடைச்சு பையனை வந்து கலெக்டர் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது. சன் வந்து கலெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்ல இந்த தீமை. கலைமாமணி சின்னி ஜெயின் சார் இருக்காங்க. அதாவது நடிகர், டைரக்டர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், காமெடியன் அண்ட் ஸ்கிரிப்டிங் நிறைய பண்ணுவாங்க. இப்படி சாரை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். சொல்லுங்க சார். சிங்கர். ஆனா பேசிக்காவே வந்து சின்ன வயசுல பாட்டு தான் கத்துக்கிட்டேன். ஓ. ஆர் வேதவெளியோட ஸ்டூடெண்ட். எங்க அம்மாவும் பாட்டு டீச்சர். அதுக்கப்புறம் அந்த ஆக்டிங்ல வந்து வரணும். அதாவது சரடி வரிசை, ஜெண்ட வரிசை, கீதங்கள் வரணும். அதோட கட்டு சூப்பர் விட்டுட்டேன். சாரை பத்தி நிறைய இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வரைக்கும் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். சாரோட வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். மழை பெஞ்சா அந்த மழை தண்ணி மண்ணுக்குள்ள போகுது அப்படிங்கறதே பார்க்க முடியாம எல்லாம் சிமெண்டா போட்டு மறைக்கிற இந்த ஊர்ல இவ்வளவு மண்ணு, அதுல அந்த இலை காஞ்சு விழுந்து அந்த சருகெல்லாம் பார்க்கும்போது இது சென்னையா அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படியே சார் ஒரு ஃபாரஸ்ட் லுக்ல இருக்கு. ஆமா, இது வந்து ரொம்ப யூனிக்ங்க. சென்னையில சிட்டிக்குள்ள அதுவும். ஆமா, ஒரு வாட்டி என்னாச்சுன்னா நடிகர் திலகம் வீட்டுல இருந்து எல்லாருமே இங்க வந்தாங்க. நான் கிரகப்பிரவேசம் கூப்பிட்டேன். பிரபு அண்ணன், ராம்குமார் அண்ணன் எல்லாம் ஃபுல் ஃபேமிலி வந்தாங்க. அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை, சின்ன ஜெயின் நீ ஒருத்தன் தான் நடிகர்களே ஐலண்ட்ல இருக்க. ஆமா, லிவிங் இன் ஐலண்ட். பாத்தீங்கன்னா 10 வீடு இருக்கும். சென்ட்ரல்ல எம்டி பிளேஸ், ஆலமரம். அதுக்கு இது வந்து மயிலாப்பூர் சிட்டிக்குள்ள. எப்படி இது சாத்தியம்? அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது என்னது எட்வர்ட் லிஸ்ட், அந்த பக்கம் லஸ் இது கபால். இது வந்து அதான் மயிலாப்பூர்ல ஒரு வில்லேஜ். சரி, இது வந்து பூமி பாக்கியம்னுவாங்க. உங்களுக்கு அது இருக்கு. இவ்வளோ பிளசண்டாலாம் வந்து நான் பார்த்ததே இல்லை சிட்டில. அவன் கார் பார்க் பண்ணாவே சண்டை போடுவாங்க. பாருங்க எவ்வளவு கார் நிக்க வைக்கலாம் நம்ம வீட்டு முன்னாடி. எப்படி சார் இந்த இடத்த விட்டு வச்சிருக்காங்க எம்டியா? எனக்கு புரியல. இது வந்து 10 வீட்டுக்கும் சொந்தம் இந்த இடமா? ஓ, நீங்களே இந்த இடத்தை இங்க இல்ல, இந்த வீடு அந்த காலத்துல வந்து பீமசேனா கார்டன்ஸ்ல பீமசேனா ராவ்னு ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து இங்க சென்ட்ரல்ல வந்து அந்த காலத்துல வந்து மீட்டிங் நடக்கும். 90s 20ல. ஓகே. அப்ப இருக்கும்போது அவங்க எல்லாரும் இங்க உட்காந்து அந்த மீட்டிங்ல கேட்பாங்க. ஸோ அந்த காலத்துல பண்ண ஒரு இது அதை அப்படியே வச்சுட்டாங்க. தாங்க இந்த வீட்டுல இருந்தவங்க எல்லாம் அந்த லாஸ்ட் வீட்டுல இருக்க அந்த பீமசேனர் அவங்களுடைய கசின்ஸ் தான். அது மாதிரி சில பேர் இருக்காங்க. சில பேர்ல அந்த வீடை கொடுத்துட்டு போனதுல நாங்களும் ஒவ்வொருத்தரும் நான் ஒரு 89-90 இதை வாங்கி இடிச்சு ஒரு அப்பயே ஆர்கிடெக்சர் வெட்டி கட்டினது. 89ல வாங்கின வீடு. 90லயே அதை ஃபுல்லா இடிச்சிட்டு நாங்க ஆர்கிடெக்சர் வச்சு பண்ணேன். நீங்க நடிக்கிறதுக்கு வந்து 85 ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இந்த வீடு வாங்கும் போது என்ன விலை இருந்தது சார்? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வேண்டாம். அப்ப வேற இப்ப வேற. இப்ப வேற. இருந்தாலும் உழைச்சு சம்பாரிச்சு தானே சார் அப்படியே வாங்கணும். கண்டிப்பாக. இந்த மரத்துக்கு ஏதாவது கதை இருக்கா சார்? நான் வந்த பிறகுதான் அது வச்சது. எப்படி பால் ஊட்டி வளர்த்த கிளி மாதிரி நாங்கெல்லாம் அங்க சின்ன மரமா அந்த வச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆழ மரமா இருக்கு. சூப்பர் சார். பால் ஊட்டி வளர்த்த கிளி மாதிரி சார் வந்து தண்ணி ஊத்தி வளர்த்த மரம். எவ்வளவு அழகான பெரிய ஆழமரம். பாக்குறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க வீட்டு வாசல்லயே அவ்வளவு அம்சமா கோலம் எல்லாம் போட்டு ரொம்ப லட்சுமி கடாட்சமா இருக்கு. ஆமா, நவராத்திரி மாதிரி அழகா போட்டுருவாங்க. எல்லாரும் வீட்லயும் பண்ணுவாங்க இது மாதிரி. நம்ம வீட்டுல நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலா பிகாஸ் லாட் ஆஃப் கெஸ்ட்ஸ் ஆர் கமிங். அது அருமையா பண்ணிருக்காங்க. வாசல்லே அருவாள் வச்சுட்டு ஒருத்தர் பயமுறுத்திட்டு இருக்காரு இல்லையா? ஐயனார் ஊர்காவலர் மாதிரி, வீட்டு காவலர் மாதிரி வச்சிருக்காரு. அப்ப ஒரு பயமுறுத்தல. வாசல்லே அருவாள் வச்சுட்டு வீட்டுக்கு காவலரா ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு ஐயனார்.
ஏதாவது இந்த தீம் பண்ணும்போது இந்த வாட்டி ஒரு வில்லேஜ் தீம் பண்ணலாம், வில்லேஜுக்குள்ளெல்லாம் எப்படிலாம் இருக்கும் அதை கிரியேட் பண்ணுறது. இது ஆக்சுவலாக எல்டர்சன் இருக்குல்ல, சுதஞ்சய், ஆமா அவர் தான் பண்ணது. நம்ம கலெக்டர் சார் பண்ணது தான். இந்த ஏன்னா அவர் இப்போ இந்த வில்லேஜில் இருக்கிறதுல ஹி நோஸ் லாட் ஆஃப் அது மாதிரி இந்த வில்லேஜ் தீம் பண்ணலாம்னு சொல்லி இமேஜ். கை கொடுக்கும் கை அப்படிங்கிற படம் முதல் படம் ரஜினி சாரோட நடிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமாம். அந்த படத்துல உங்களுடைய கேரக்டர்ஸ் அண்ட் உங்களுடைய அனுபவம் பத்தி சொல்லலாமா சார்? இட்ஸ் a fantastic experience. ஃபர்ஸ்ட் படமே மகேந்திரன் சாருடைய படத்தில் நமக்கு பெரிய ரோல். அது ரஜினி சார் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ஷாட்டு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக அப்போல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது, என்ன ஆடிஷன் கிடையாது, ஃபர்ஸ்ட் லுக் இந்த லுக் அந்த லுக்கு எந்த லுக்குமே கிடையாது. அதில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னேன். எங்ககிட்டயே சொன்ன பிறகு நானே அதை க்ரியேட் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேர் கட்டில் வந்து கொஞ்சம் பண்ணலான்னாங்க. ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணி நம்ம அந்த ஆக்டிங் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணோம் அதுக்காக வந்து அது கொஞ்சம் ட்ரெயின் பண்ண மாதிரி நானே சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்து நம்மளுக்குள்ளே நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணி இது இப்படி பேசினா நல்லா இருக்குன்னு அப்போ வந்து யாருன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் டேரக்டர்ஸ் வந்து ஒரு ஐடியா தான் கொடுப்பாங்க. அதில் வந்து இது பண்ணி வந்த ஒரு படம். ஃபர்ஸ்ட் படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர், மகேந்திரன் சாரோட டைரக்ஷன், ரஜினி சார் இருந்திருப்பாரு. ஸோ அந்த கேரக்டரை பற்றி ரஜினி சார் உங்ககிட்ட சொன்னது? ஃபர்ஸ்ட் ஷாட் நடிச்சோன்னா ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கன்னாரு. அவருக்கு தெரியும் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட், ஐ நோ அபவுட் எவ்ரி திங்கிறது அவருக்கே தெரியும். அதனால் நான் என்னுடைய இம்ப்ரோவைசேஷன் என்னுடைய ஒரு ஸ்டைலில் தான் நான் இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணதே தவிர மற்றபடி அவர் டேரக்டர் மகேந்திரன் வந்து ஏதாவது சின்ன சஜஷன் தான் கொடுப்பாரே தவிர அவருக்கு க்ளீனாக தெரியும் இந்த ஆர்டிஸ்ட் இதை புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரி நான் என்னடா சொல்லி கொடுக்குறதுன்னு 2-3 வாட்டி இது நல்லா இருக்காரு, எல்லாமே நல்லா இருக்குன்னு அந்த அளவுக்கு வந்து தே கேன் ஜட்ஜ் அந்த காலத்தில். ஸோ ரஜினி சார் எப்பவுமே நீங்கள் ஆசான் துரோணர் அப்படின்னு சொல்லுவீங்க, எதனால சார்? அவர் தான் நமக்கு முதல்ல இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்து அவர் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு. எப்போ அவர் உழைச்சது எல்லாமே நமக்கு தெரியும். அதனால தான் வந்து நான் சொல்லுவேன் எப்படி ஒரு வில்வித்தையை கற்றுக் கொடுக்குற மாதிரி இப்போ எங்கள் ஜென்ரேஷனில் அவர் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ கமல் சாரோட தக் லைஃப் இப்போ பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ அந்த படத்தில் உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? லெஜண்ட் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நடிகர் திலகம் கமல்ஹாசன் அவர்கள். வாட் அ கிரேட் லெஜண்ட், வாட் அ கிரேட் பர்சன். பெரிய உழைப்பாளி, டிசிப்ளின், உழைப்பு, எக்ஸ்ட்ராடினரி. படமே ரொம்ப அதாவது 30 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேர் அந்த படத்தில் நடிக்கிறோம். மணிரத்னம் சார் டைரக்ஷன். அதான் 2 பேர் அந்த படத்தில் வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறாங்க. ஒன்று வந்து கமல் சார், அடுத்தது நான் மணி சார் படத்தில் நடித்தது இதயக்கோவிலுக்கு அப்புறம் இதுதான் நடிக்கிறேன். எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம், கமல் சார் நாயகனுக்கு அப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம். நீங்கள் வந்து ஒரு சிவாஜி வெறியன் இல்லையா? ஆமாம். சிவாஜி சாருக்கு மசாஜ் பண்ணதே ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. சிவாஜி சாருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங் கலைக்கடவுள் என்றும் அவருக்கு இன்னி வரைக்கும் அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே அவங்க வந்து எங்கள் ஃபேமிலி. அது நடிகர் திலகம் ஃபேமிலி வந்து எங்கள் ஃபேமிலி, நம் குடும்பம்ன்ற மாதிரி. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம்ன்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் பிரபுன்னு ராமன் எல்லாம் வந்து ஸ்டில் ஆக்சஸிங். அவர் பேசுகிற மதிப்பு கொஞ்சம் பேசிக்காம உலகத்துக்கு நல்லா இருக்கியாப்பா சிவசங்கரி, அழகாக இருக்கடி அப்படின்வாரு. நம்ம வெளியில வேலை விஷயமாவோ படிக்கிறதுக்கோ எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே சொர்க்கமா இருக்கும். உங்க வீட்டை பத்தின விஷயங்கள் சில சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? காலையில் பார்த்தீங்கன்னா இப்பயே பாருங்க இந்த குருவி சத்தம். நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா குருவி சத்தம், நிறைய கிளி வரும், டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்லாம் வரும். நைட்டில் நான் நிறைய ஃபாரின் 2-3 வாட்டி வந்து ஒரு அப்படியே வேடந்தாங்கல் மாதிரி ஒரு ஃபாரின் பேர்ட்ஸ்லாம் வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் த ட்ரீஸு. ரொம்ப காலையில் எழுந்தோன்னா ரொம்ப பசுமைகளை பார்க்குறது. இந்த வாக்கிங் எல்லாம் இங்கே தான், எங்கே வெளியே போக மாட்டேன். இங்கே ஒரு ரவுண்டு வந்தால் 1 hour, ஒரு நிமிஷம் 60 ரவுண்டு போனால் 1 hour. அதனால் சகல வசதி, ஒரு 5 star வீடு இது. சூப்பர். எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் வீடு 5 star வீடு தான். ஒரு பொல்யூஷன் கிடையாது, பார்த்தீங்களா? எந்த வண்டியும் வராது, சத்தம் இருக்காது. அக்கம் பக்கம் வீட்டில் எப்படி நீங்கள் அமெரிக்காவில் இருந்தால் அக்கம் பக்கம் வீட்டில் பேச மாட்டாங்களா, அதே மாதிரி இங்கே இருந்தால் அப்படி தான். பக்கத்தில் யாருமே பேச மாட்டாங்க, ஏன்னா அமைதி. நீங்கள் பெரிய பங்களாவில் இருப்பாங்க, வெளியே வந்தோன்னா ஒரே ஆரணுங்கிறலாம் அடிச்சுட்டு பயங்கர. இது ரொம்ப இங்கே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அந்த சைடு அந்த கார்னர் போனால் தான் உங்களுக்கு சத்தமே. அது ரொம்ப முக்கியமா இங்க இருக்கிறவங்களோட ஒற்றுமை அதுக்கு ரொம்ப காரணம் இல்லை சார்? கண்டிப்பாக எல்லாரும் வெரி ஃப்ரெண்ட்லி. வி ஹேவ் த கமிட்டி மாதிரி வச்சுருக்கோம், இந்த அசோசியேஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கோம். நீங்க காதல் திருமணமா அரேஞ்ச்டு மேரேஜா சார்? காதல். சார் ஜினி ஜெயின் சார் நீங்க எப்போ பாத்தீங்க மேம்? அதை கண்டதும் காதல்ன்ற மாதிரி
பார்த்த உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் எடுத்து வி ஃபிக்ஸ் இட். எங்க பாத்தீங்க மேம் அப்படின்னு? என்னுடைய இன்லாஸ் வீட்ல தான். ஆக்சுவலி ஒரு கெஸ்டா வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து மீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி ரொம்ப லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ நீங்க சார் பார்த்து வியக்கிற விஷயம்னா என்ன? வீட்ல வந்து பயங்கர டிசிப்ளின். ஸோ அந்த ஒரு விஷயம் ஆக்சுவலா எங்க ஃபேமிலியில எங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கு. ப்ரொடக்ஷன்ல இந்த டைம்ல இருக்கணும்னாக்கா எனக்கு இவ்வளவு கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷத்துல ஐ டோன்ட் திங்க் ஒரு வாட்டி கூட லேட்டா போனது கிடையாது. இஸ் ரெஸ்பெக்ட்ஸ் அதர் பீப்புள்ஸ் டைம் அலாட். ஈவன் டிவி ஷோஸா இருக்கட்டும், எந்த ஒரு ஷோ பண்ணும்போது கூட ஸ்டேஜ் ஷோஸ் கூட. ஸோ நான் சொல்லுவேன் ஆடியன்ஸ் கூட வந்திருக்காதுன்னு. இட்ஸ் பரவாயில்ல, நான் போய் அங்க பின்னாடி ஸோ இது என்னன்னா இது கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம கிடைக்கிறது அதை தக்க வச்சுக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு டிசிப்ளின் தான் நம்ம கூடயே இருக்கும். சார் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்சது ஏன்னா ரொம்ப நாளா காலேஜ் போய்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றேன்னா அது வந்து சின்னி ஜெயந்த் சார் தான் இல்ல? எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் இது. இட்ஸ் கிரேட் மூவி இல்ல? அந்த கடைசி சீன், அந்த ஹீரா கண்லேருந்து அந்த தண்ணி வந்து அந்த வாட்டர் பாட்டில விழும்போது அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் முரளி சார் கொடுக்கும்போது, இன்னைக்கு கூட நான் வந்து முரளி சாரோட வைஃப் ஷோபா எல்லாம் பார்க்கும்போது அந்த சீனை பத்தி நாங்க எப்போதும் பேசுறது உண்டு. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ். ரொம்ப டச்சிங்கானது. அதாவது உண்மையான காதலை வந்து அந்த காலகட்டங்களில் வந்து சோஷியல் மீடியாவில் இல்லாத காலகட்டங்களில் வெளிப்படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. உண்மையான காதலர்கள் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக எடுத்தது கதிர். ஸோ அந்த அதில் வந்து ரொம்ப மறக்க முடியாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது டாக்டர் ஆகணும்னு. அதை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண படம் அது. ஏன்னா 40 நாள் வந்து எம்எம்சியில் வந்து அனாட்டமி செக்ஷனில் இந்த ஒயிட் போட்டு செத்தாஸ்கோப் எல்லாம் போட்டு நாங்களும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடித்தோம். ஒண்டர்ஃபுல் பிக்சர். அதுக்கு எடுத்த ஒவ்வொரு தீமும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் மெடிக்கல் காலேஜை வச்சு அந்த லவ் வந்து யாருமே பண்ணது. அந்த பெருமை வந்து இயக்குனர் கதிருக்கு தான். உங்களுடைய படங்கள்ல நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள் கில்மா, ஜில்பான் சார் இந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கும் 2K கிட்ஸ் யூஸ் பண்றது அண்ட் மீம்ஸ்லயும் இருக்கு. 2-3 இடத்துல எல்லாம் கூட நான் பார்த்தேன் யூஸ் பண்ற. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எத்தனை வார்த்தைகள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க? அதான் இருக்கு. கில்மா, கில்ஃபா, கில்ஃபாசி, செல்போன்சிக்க, பெலாஃபிசா அப்படின்னு திடீர்னு. மேம் உங்களுக்கு புரிஞ்சுதா சார்? எனக்கே புரியாது சிலதெல்லாம். மக்களுக்கு புரிஞ்சா போதும், ஆடியன்ஸ் புரிஞ்சா போதும். ரொம்ப ரசிப்பாங்க பசங்களாம். சின்ன பசங்க இன்னைக்கு சின்ன ஒரு 7-8 வயசுக்கு சொன்ன என்ன அங்கிள் இதுன்ட்டு அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கில்மானா என்ன சார்? எனக்கே தெரியாது. யூன் பிலீவ் இட். அந்த கில்மா நான் பேசிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு ஏறப்ப பார்த்தா ரைட்ல பார்த்தா ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி கில்மா ஹோம் அப்ளைன்ஸ்னு இருக்கு. நீங்க இன்னைக்கு கூகுள்ல போட்டு பார்த்தா கில்மா ஹோம் அப்ளைன்ஸ். நல்லா கண்டுபிடிச்சேன் இந்த வார்த்தையை. நான் ஒரு அது பேர் நம்ம கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி அந்த கில்மான்னு ஒரு வார்த்தையை அர்த்தம் யூஸ் பண்றாங்கன்னும் போது இட்ஸ் வெரி. மிமிக்ரி வந்து நீங்க பயங்கர டாக்டரேட் பண்ற அளவுக்கு நீங்க நிறைய பண்ணியிருக்கீங்க இல்ல சார்? நிறைய இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, மிமிக்ரின்றது வந்து அடுத்தவங்களை மாதிரி பேசுறது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் மிமிக்ரி பண்றதுக்கு அடுத்தவங்க மிமிக்ரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நானே பார்த்துருக்கேன். சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதே மாதிரி பண்ணணும் அந்த ஆக்டர் எதிர்க்கே போய் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய விஷயம் தான். பட் என்னன்னா, எனக்கு ஒரு பெரிய லக் என்னன்னா அவங்க கூடயே வந்து நடிச்சிருக்கேன். ஸோ நடிகர் திலகன்னா அவர் கூட நான் நடிச்சிருக்கேன். 12 கூட நடித்தேன். இப்போ கூட தக் லைஃப்ல வந்து அண்ணன் கமல் அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் கூட நடிச்சதால எனக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் விஷயங்கள்லாம் தெரியும். அதனால அது நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சில வேற மாதிரி அப்பீலிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் எக்ஸலண்ட் மிமிக்ரிலாம் ரொம்ப ரசிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன நான் ஒருத்தரை பார்த்து பண்ணி இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் பண்ணுறாங்கன்னும் போது இட்ஸ் ரியலி இது வரணும். நிறைய பேர் வரணுன்றதா நம்ம கலைஞர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ்ல இப்போ உங்க மனைவியை புகழணும் அப்படின்னா ஒரு வாய்ஸ் என்னது? அவ்வளவு அருமையா அந்த வீட்டுக்குள்ள அம்மன், வெளியே ஐயனார், எவ்வளவு பிரபாகர் நல்லா இருக்கணும். யாரும் தெரியும் குரல் மேம் உங்களுக்கு ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, கிருபானந்த வாரியாரே நேர்ல வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு இன்னைக்கு. இதை விட பெருமையான விஷயம் இருக்காது. ஓகே. எத்தனை வருடமா இந்த கொலு நீங்க வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து கொலுன்றது எங்க வீட்டுல ஒரு விழாவா இருக்கும். பசங்க சின்னதா இருக்கும் போது I had 2 boys. ஸோ எல்லாரும் சொன்னாங்க ஓகே கொலு எல்லாம் சிம்பிளா தான் இருக்க போறது.
எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணுமோ பண்ணலாம். பாய்ஸ் கேர்ள்ஸ் இட் டசன்ட் மேட்டர்னு சொல்லி போத் மை பாய்ஸ் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் கொலுவுக்கு ரொம்ப வந்து தீமாக இருக்கட்டும், ஐடியாஸாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப இன்வால்வ்டா கொலுல பண்ணுவாங்க. கிராமத்து தெய்வங்களையும் எந்த வருஷம் கொலுவோட தீமா எடுத்துட்டு வந்திருக்கீங்க நீங்க? அதாவது என்னன்னா, நான் சின்ன வயசுல ஷூட்டிங்லாம் போனால் எனக்கு தெரியும். ஊருக்குள்ள போனா ஊர் காவலர் அந்த ஐயனார் இருக்கும், அதுக்கப்புறம் இது மாதிரி இந்த சிலைகள் இருக்குது, அந்த நிறைய பார்த்துருக்கேன். இதான் சன் வந்து அவர் வந்து இப்போ சிவில் சர்வெண்ட் அவர் கலெக்டர். ஆமா, ஒரு கலெக்டரா இருக்காரு. அவர் நிறைய இடங்களுக்கு போறதா நிறைய விஷயங்களை பார்ப்பார். இந்த வருஷம் வந்து இந்த ஊர் விழுப்புரம் அடிஷனல் கலெக்டர் இருக்காரு. ஸோ அந்த விழுப்புரம் வந்து ரூரல் ஏரியாக்கெல்லாம் போகும்போது அந்த ஊர்ல இருக்கிற சில விஷயங்கள், அந்த கலாச்சாரங்கள் அதெல்லாம் இந்த வாட்டி பண்ணலாம் தான். எனக்கு ஆச்சரியமா அதை வந்து சொன்ன உடனே என்ன அது, நான் இவ்வளோ வருஷமா நான் பொள்ளாச்சிக்கு போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், இங்கே போயிருக்கேன், ஆஹா இது நான் வந்து திங்க் பண்ணவே இல்லை. அவர் அழகாக அதை திங்க் பண்ணி அந்த ஊர் என்ட்ரன்ஸ் பார்த்தா ஊர் காவலன்னு சொல்லி அந்த இது இருக்கும், அந்த ஐயனார் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற முனீஸ்வரன், அதை வச்சு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் இந்த தீமை. ஜென்ரல் என்னன்னா, அவர் வந்து கோயிலுக்கெல்லாம் போகிறவர். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரங்கநாத சுவாமி, பெருமாள், தாயார் இதை பற்றி தான் சொல்லுவாங்க. இந்த வாட்டி ரியலாகவே வந்து அந்த அனுபவம் அவருக்கு இருக்கிறதால சஜஸ்ட் பண்ணோம். சரி லெட்ஸ் டூ இட். ரெண்டுமே மகன் அப்படிங்கும் போது கொலு வைக்கும் போது பொண்ணுங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஆமாங்க, பட் நம்ம எப்படி பண்றோமோ அப்படிதான். உங்களுடைய மகன்கள் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு என்னைக்காவது மகள் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசியிருக்கீங்களா? இல்லை, ஆனால் எங்களுக்கு பிடிக்கும். வி லைக் கேர்ள் பேபி. அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ஃபேமிலியில் எங்கள் பேத்தி, அதாவது என் சிஸ்டர்லா பேத்தி இருக்கு இல்லையா, அது எனக்கு பேத்தி தான். வி காட் ஒன் பியூட்டிஃபுல் பேத்தி ஃபார் அஸ். மாயான்னு பேரு. அந்த குழந்தை வந்து எங்க வீட்டு ஃபர்ஸ்ட் மகள். And of course இப்போ மருமக வந்திருக்காங்க. Very happy to have the daughter in the house. எப்பயுமே இப்போ சின்னி ஜெயின் சார் பெருமையா பேசுற விஷயம் என்னன்னா, பையனை வந்து கலெக்டர் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நடிகரோட பையன் நடிகர் அப்படிங்கிற அந்த வாரிசு இதை வந்து உடைச்சி, அதுவும் எஜுகேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி வேற டிபார்ட்மெண்ட்டா பாக்குறாங்க மக்களே. அதை வந்து பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது எவ்வளவு ப்ரௌட்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்? ரொம்ப நல்லா இருக்கு. எங்க போனாலும் சினிமா பத்தி பேசுறது இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இதுதான், கிரேட் சார், சன்னை வந்து கொண்டு வந்துட்டீங்க. நான் தான் சொல்லுவேன், எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம என்கரேஜ் பண்ணி பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் பிடிக்கும், ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டிராயிங் நாலேஜ் இருக்கும், ஒரு குழந்தைக்கு பார்த்தா சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை நம்ம எந்த குழந்தைங்க நம்ம என்கரேஜ் பண்ணாலும் டெஃபினெட்லி தேர் பி சக்ஸஸ். நீங்க சொல்லுங்க மேம், படிக்கிறதுல வந்து பசங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா படிக்கணும் அப்படின்ற மாதிரி வளர்த்தீங்களா, இல்ல அவங்களே இன்பில்ட்டா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டடீஸ்ல பேசிக்கா as a profession I run a ஸ்கூலுங்க. ஸோ இது வந்து ஒரு 15 இயர்ஸா நடத்திட்டு இருக்கேன். அண்ட் இதுல வந்து பேசிக் அகாடமிக்ஸ் இல்லாம ஆர்ட், டான்ஸ், மியூசிக், செஸ், அது மாதிரி பசங்க வந்து நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணுங்கிற ஆசையும் நோக்கமும் எனக்கு ரொம்ப வருஷமா இருந்தது. அண்ட் அதே மாதிரி என்னோட பசங்களையும் நான் அந்த மாதிரி தான் வளர்த்துருக்கேன். பேரண்ட்ஸ் எல்லாருமே சில்ட்ரனை எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ரைட் சாய்ஸ் ஆஃப் கரியர், ப்ரொஃபஷன் பண்ணுவாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை. 2 பேர்ல யாரு ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வீட்டுல? மனைவி சொன்னதை கேட்டா வீட்டுல எல்லாம் கரெக்டா நடக்கும் தானே? அண்ட் உங்களோட பையன் நடிக்க வரணும்னு என்னைக்காவது அவர் ஆசைப்பட்டிருக்காரா, இல்ல சின்னதுல இருந்து படிப்புல ஆசை கிடையாது. வெரி குட் சிங்கர், அஃப்கோர்ஸ் கர்நாடிக்ல முறையா கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல பிளே எல்லாம் பண்ணுவாங்க நல்லா. பட் இஸ் நாட், அவரோட ஃபோக்கஸ் அதில் இல்லை, ஒன்லி ஃபார் எஜுகேஷன். இப்போதான் நடிக்கணும் ஆசை இருந்தால் கண்டிப்பாக நடிக்க வச்சிருப்போம். நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. பிரபு சாலமன் ஒரு வாட்டி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பண்ணணும்னு. இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி கார்த்திக் சுப்ராஜ் பார்க்கும்போது இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, கஸ்தூரி ராஜா அண்ணன்னு சொல்லியிருக்காரு, டைரக்டர் கஸ்தூரி ராஜா இருக்காருப்பா பையன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னா நடிப்பாரா அப்படின்னாரு. தெரியல சார் அப்படின்னா. இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பாக இன்னொரு நாயகனாக இருப்பார். யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் அவர் செலக்ட் ஆயிட்டாரு, நேஷனல் லெவல்ல ரேங்கிங் 75th அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியும் போது எப்படி இருந்தது மேம் அந்த மூமெண்ட்? ஆக்சுவலா எங்களோட ஒரு ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்போ நாங்க வீட்டுல தான் இருந்தோம். அவர் ஆக்சுவலா இப்போ வந்து ஒரிசா கலெக்டரா இருக்காரு. அவரு சுத்தனோட ஃப்ரெண்டு தான். பட் அவர் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் ஆண்டி பாத்துட்டீங்களா நியூஸ், ஐ மீன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு? இல்லையே இன்னும் பார்க்கலன்னா. இல்ல சுத்தன் கிளியர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆக்சுவலா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அப்பா 2 பேரோட அம்மா அப்பாவும் இல்லை இப்போ, அவங்களோட பிளெஸிங்ஸ்னால தான். ஏன்னா பாட்டி, மை மதர் வாஸ் வெரி கீன் தட் ஹீ ஷுட் பிகம் அன் ஆஃபீஸர்.
அண்ட் Okay. அவங்க போறதுக்கு முன்னாடி அப்பதான் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ ஷீ வுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி. ஸோ அதனால அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் பிளெஸிங்ஸ் வாங்கினோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா ஜர்னி ஹஸ் பீன் வெரி. உங்களுடைய மகனுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணணுங்கிறது நிறைய இன்ட்ரெஸ்ட். விழுப்புரம் அடிஷனல் கரெக்ட் கூட அங்கதான் இருக்காரு. ஆமாங்க. இப்ப ஜிப்சி பீப்புள், ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு ஆமா, அந்த ஆமா, இலவசமா ஆமா. வீட்டு மனை பட்டா வாங்கி கொடுக்கறது அது எல்லாமே அவர் பண்ணியிருந்தது நான் பேப்பர்ல படிச்சேன். ஆமாங்க. சோ ஒரு கலெக்டரா இருந்தாலும் அடித்தட்டு மக்களுடைய கவலை என்ன, கஷ்டம் என்ன, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன, தேவை என்னங்கறத தெரிஞ்சு அதை செஞ்சு கொடுக்கறது அவர் ரொம்ப அப்படிங்கிறது இஸ் வெரி சென்சிட்டிவ். அது வந்து ஜென்ரலாவே சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்து he wants to make a difference. அதனால ரொம்ப he's working towards it. Just God is kind. ரொம்ப அடக்கமா ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, ஆனா பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். எனிவே தேங்க்யூ Thank you so much for coming and Yes. visiting us. Thank you so much. Share sweetness and love this festival season with Aryar Anand Pavan Sweets and Snacks. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 15,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றிடுங்க.